அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். சற்று முன் வெளியான மிக முக்கிய தகவலின்படி மே மாதத்திற்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெண்களின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. தாவேக அரசு பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை வரவு வைக்கப்பட்டு உள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது தாவேக தலைவர் விஜய் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 2500, வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் ரூபாய் 4000, மகளிருக்கு மாநிலம் முழுவதும் கட்டணமில்லா பேருந்து சேவை உள்ளிட்ட பல்வேறு வகையான அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டு இருந்தார். சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை கைப்பற்றிய நிலையில் முதலமைச்சர் விஜயின் முதல் கையெழுத்து மகளிருக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்குவதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 200 யூனிட் இலவச மின்சாரம் உள்ளிட்ட 3 திட்டங்களுக்கு கையெழுத்தை போட்டுள்ளார். மேலும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற உரிய கால அவகாசம் வழங்குமாறும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கேட்டுக்கொண்டு உள்ளார். இதனால் மகளிர் உரிமை தொகை போன்ற திமுக அரசின் திட்டங்கள் தொடருமா என்ற கேள்வி எழுந்தது. இது தொடர்பாக சட்டப்பேரவையிலும் விவாதம் நடைபெற்றது. திமுக அரசின் திட்டங்கள் தொடரும் என்ற முதல்வர் விஜயின் அறிவிப்பால் வழக்கம் போல் 15ஆம் தேதி வரவு வைக்கப்படும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வங்கி கணக்கிற்கு வந்து சேரும் என மகளிர் எதிர்பார்த்து இருந்தனர். இது தொடர்பாக நிதித்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜயும் ஆலோசனை நடத்தி இருக்கிறார். இந்நிலையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தினை மறுசீரமைப்பு செய்ய உரிய கால அவகாசம் தேவைப்படுவதாக முதலமைச்சர் விஜய் தெரிவித்து உள்ளார். மேலும் மே மாதத்திற்கான உரிமை தொகை பயனாளிகளின் வங்கி கணக்கில் விரைவில் வரவு வைக்கப்படும் எனவும் உத்தரவு போட்டுள்ளார். இதனால் மே மாதத்திற்கான உரிமை தொகை இன்று வரவு வைக்கப்படாது என தெரிகிறது. இதனை கடுமையாக விமர்சித்துள்ள திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் ஏற்கனவே உள்ள திட்டத்தை தொடர எதற்காக அவகாசம், என்ன மறுசீரமைப்பு செய்ய போகிறீர்கள் என கேள்வி எழுப்பி உள்ளார். மேலும் திமுக அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும் என சட்டமன்றத்தில் முதலமைச்சர் விஜய் கூறியதை சுட்டிக்காட்டியுள்ள ஸ்டாலின் மாதம் 2500 ரூபாய் தருவதாக கூறிவிட்டு 1000 ரூபாய் கூட தராமல் இழுத்தடிப்பதுதான் மாற்றமா எனவும் கேள்வி எழுப்பி உள்ளார். இந்த நிலையில்தான் மே மாதத்திற்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டு உள்ளது. தாவேக அரசு பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெண்களின் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டு உள்ளது. விரைவில் உரிமை தொகை வழங்கப்படும் என்று நேற்று அறிவித்த நிலையில் இன்றே ரூபாய் 1000 பயனாளிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டு உள்ளது. இதனிடையே தமிழ் புதல்வன் மற்றும் புதுமை பெண் திட்ட பயனாளிகளுக்கு 1000 ரூபாய் தமிழக அரசால் வரவு வைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. மாதந்தோறும் 7ஆம் தேதி வரவு வைக்கப்படும் நிலையில் பயனாளிகளின் வங்கி கணக்கில் இந்த தொகையானது 14ஆம் தேதி வரவு வைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் கல்லூரி மாணவ மாணவியர் நிம்மதி அடைந்துள்ளனர். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உரிமை தொகை வந்துருச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. வரல அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. நன்றி நண்பர்களே.